ஹாய்மா, இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி அளவுகளை எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சாச்சு. சரியா? இப்போ அந்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்படி கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 கரை சைடும் ஒன்றா போட்டுட்டு அடுத்து இந்த கிளாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ 4 பீஸ் இருக்குது. சரியா? கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குங்க. சரியா? ரொம்ப விட வேணாம். லைனிங் கிளாத்தாக இருந்தால் 1/2 இன்ச் போதுமானது. இதுவே நார்மல் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே 1/2 இன்ச் அளவுக்கு விடணும். ஏன் அப்படின்னா கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்காக விடுவோம். 1/2 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச் அளவுக்கு விட்டுக்குங்க. நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். சரியா? இதுக்கு மேலே ஸ்லீவோட ஹைட்டு 9.5 இன்ச். சரியா? இந்த 9.5 இன்ச் இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கும் மேலே மார்க் பண்ணுங்கள். சரியா? 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கேன். சரியா? தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் நான். ஓகே, இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே கை சுற்றளவு. ஓகேவா? கையோட சுற்றளவு எனக்கு 4.5 இன்ச் வந்திருக்கு. சரியா? அந்த 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் தையலுக்காக ஒரு 2 இன்ச் விடுறேன். நீங்கள் 1.5 இன்ச் விட்டாவே போதுமானது. சரியா? நான் 2 இன்ச் அளவுக்கு விடுறேன். ஓகே, இப்போ சைடு நம்ம தையல் போடுவோம்ல, இந்த கீழே இருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற வரையும் என்ன அளவு அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 6.25 வந்திருக்கு. சரியா? இந்த அளவு ப்ளவுஸ்லேயே நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவு நீங்கள் எவ்வளோன்னு கேட்குற அந்த டவுட்டே உங்களுக்கு வராது. சரியா? இப்போ இந்த ஆம்கோல் ஜாயின்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு 5.5 வந்திருக்கு. சரியா? எனக்கு 5.5 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான். இப்போ ப்ளஸ் தையலுக்கும் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இங்கேருந்து இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்குங்க. அதே மாதிரி இது 32 சைஸ் ப்ளவுஸ். ஓகேவா? அதனால் நான் இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? 1 இன்ச் ஆறு 1.25 இன்ச் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. சரியா? அதனால் 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச் வரையும் ஸ்ட்ரைட்டாக தான் லைன் வரணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி பெண்ட் கொடுத்து இப்படி கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? இங்கே 2 இன்ச் தேவையில்லை, 1.5 இன்ச் இருந்தாவே போதுமானது. நான் லாஸ்ட்டாக ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணிடுவேன். சரியா? இப்போ ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நம்ம அளவெடுத்து தான் பார்க்கணும். இப்போ எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா, இந்த அளவு இருக்குல்ல, ஓகேவா? இந்த அளவு எனக்கு எவ்வளோ வந்தது? 5.25 5.5 வந்தது. சரியா? சரியாக 5.5 வந்தது. ஓகே, இப்போ இந்த அளவு எனக்கு 5.5. இந்த அளவு மாறாது நம்மளுக்கு. ஓகேவா? இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இருக்குல்ல, அந்த ஸ்லீவோட சுற்றளவும் ஆம்ஹோல் ரவுண்டு இதுதான் நம்மளுக்கு மாறும். இப்போ இந்த அளவு நம்ம டேப்பை வச்சு அளவெடுக்கணும். இந்த இடம் கரெக்டாக நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகணும். சரியா? ஆம்ஹோல் சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 7 இன்ச் வரணும். சரியா? கரெக்டாக இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, 7 இன்ச் கரெக்டாக வருது. ஓகேவா? ஓகே, 7 இன்ச் வருது. நான் மறுபடியும் அளவு எடுத்துக்கிறேன். சரியா? அளவு ப்ளவுஸில் 7 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்குது, 6.25 இருக்குது எனக்கு. ஆனால் ரெடி அளவு 7 வந்திருக்கு. சரியா? இந்த ரெடி அளவு தையலுக்கு விட்டது 7 இன்ச் வருது. நம்ம என்ன பண்ணணும்? தையலுக்கும் சேர்த்து நான் இங்கே விட்டுருக்கேன். இப்போ ரெடி அளவு எனக்கு இங்கே தான் வரும். சரியா? இப்போ என்ன அளவு வருங்கிறத இந்த இடத்துல தான் நான் டேப் வச்சு அளவு எடுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இப்படியே அளவு எடுங்க. எனக்கு 6.25 வந்திருக்கு. சரியா? கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? தையலுக்கும் விட்டுருந்தீங்க அப்படின்னா தையலுக்கு விட்ட அளவில் நீங்கள் கை சுற்றளவோ ஆம்கோல் சுற்றளவோ எடுக்காதீங்க. கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சு தான் நீங்கள் அளவு எடுக்கணும்.
ஓகே, இந்த இடத்துல ஒரு அர்க்காத். ஓகேவா, எந்த இடத்துல வந்து தையல் போடணும், எவ்வளோ இன்ச்சு வந்து அரை இன்ச்சா 1 இன்ச்சாங்கிறது தெரியாது, கிளாத்தை பொறுத்து நான் விட்டுருப்பேன். அதனால் அந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்டில் ஒரு அர்க்காத்து. ஓகேவா, இப்படி போட்டாச்சு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இந்த அளவு வந்து 7 வருது. இங்கே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே கேப் விட்டு அளவெடுத்து 6.25 வருது. ஆனால் நம்மளுக்கு ரெடி அளவு 6.25 தான். சரியா, இப்போ நீங்கள் இந்த அளவை தான் எடுக்கணும். தையலுக்கு விட்டதில் அளவு எடுக்கக்கூடாது. அதனால தான் நம்மளுக்கு 1/4 இன்ச் வந்து முன்ன பின்ன வருது. இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி 2ஆக விரிச்சிட்டேன். பேக் சைடு 2 பீஸு, ஃப்ரண்ட் சைடு 2 பீஸ் எடுத்துட்டு இங்கே 1 இன்ச் அளவுக்கு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தானே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அது அப்படியே இருக்கட்டும். சரியா, அதே மாதிரி இந்த ரெடி அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்குங்க. ஏன் அப்படின்னா இதுவரையும் குடைஞ்சோம்னா இந்த இடம் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதனால் 1/4 இன்ச் கேப் விட்டு இப்படி குடைஞ்சி கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த இடம் வந்து ரொம்ப குடைய வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதுமானது. சரியா, 1/2 இன்ச் அளவுக்கு, 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரியா, 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு இருக்கிறாப்புல பார்த்துங்க, ரொம்ப குடைய வேண்டாம். ஏன்னா 32 சைஸ் ப்ளவுஸ் தான், அதுக்கேற்றாப்புல இருந்தால் போதுமானது. ஓகேவா, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இது குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். அப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. சரியா, இப்போ பேக் பீஸ் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் பீஸு இந்த பாருங்கள் இங்கே இருக்குது. சரியா, இப்போ ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அடுத்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணலாம். ஓகே, இப்போ பேக் பீஸ் வந்து 2 கிளாத்தாக மடித்து போட்டிருக்கேன். ஓப்பன் இருக்கிற சைடை நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். இந்த சைடு வந்து ஓப்பன் இல்லாத சைடு வந்து உங்கள் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு 26 வருது. சரியா, 26 வகுத்தல் 4. ஓகேவா, அப்படின்னா என்ன வரும்னா எனக்கு 6.5 வரும். சரியா, 4 வந்து பிரிச்சுக்குங்க. ஓகேவா, எனக்கு 6.5 வருது. ப்ளஸ் 1 இன்ச் இந்த டாட் பிடிப்போம்ல, அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 4ஆல் வகுக்க தெரியல அப்படின்னா டேப்பை வந்து 26க்கு நேராக அப்படி ஓகேவா அப்படி 2ஆக மடக்கிட்டு மறுபடியும் 4ஆக மடக்குங்க. மடக்குனா என்ன அளவு வருதோ அதுதான், 6.5 இன்ச்சு வருதா, அதுதான் இந்த அளவு. இல்லைன்னா கால்குலேட்டரில் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். சரியா, அடுத்து ப்ளவுஸோட உயரம் ஹைட்டு வந்து எனக்கு 12.5 இன்ச். சரியா, 12.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து நான் விட்டுறேன். கண்டிப்பாக தையலுக்கும் சேர்த்து விடுங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் பின் கழுத்து இறக்கம் வந்து எனக்கு 7.25 வருது. சரியா, அந்த 7.25 நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, கழுத்தோட இறக்கம் வந்து எனக்கு 7.25 வருது. சரியா, 7.25 வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே கழுத்தோட அகலம் வந்து 2.25. சரியா, அந்த 2.25 மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ தையலுக்காக விட்டுடுங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரோட அளவு வைங்க 2.25 மறுபடியும். சரியா, அந்த 2.25 மார்க் பண்ணிடுறோம். மறுபடியும் இன்னொரு ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது தையலுக்காக சேர்த்து விடணும், அதுக்காக. ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தையலுக்காக விடுறோம். ஏன் அப்படின்னா நெக் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் வரும். ஓகேவா, கழுத்து வந்து அடித்து திருப்பும் போது, அதனால் இந்த அளவை விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து ஷோல்டரோட அளவு ரெடி அளவு 2.25. ஓகேவா, அதை மார்க் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் தையலுக்கு விட்டுறீங்க. சரியா, இப்போ இந்த சென்டராக இருக்கிறது மட்டும்தான் ஷோல்டரோட அளவு. இங்கிட்டு 1/4 இன்ச் இங்கிட்டு 1/4 இன்ச் வந்து நீங்கள் விட்டுறீங்க. சரியா, இப்போ ஓகே. இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. இந்த அளவை விட்டுருங்க.
ஓகேவா? அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, இந்த அளவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போடுங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து கட் பண்ணும்போது தையல் போடும்போது என்னாகும், இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் பாக்ஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் கழுத்து அகலமாக போயிடும். சரியா? ஓகே. இப்போ வந்து ஆம்கோலோட உயரம் வந்து 5 இன்ச்சு எனக்கு இருந்தது. சரியா? இங்கே 5 இன்ச் வச்சுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ ப்ளவுஸோட சைஸ் வந்து 32. 32 4ஆக பிரித்தோம்னா எவ்வளோ வரும்? 8 இன்ச் வரும். சரியா? 8 இன்ச். இந்த அளவு வந்து 8 இன்ச் அளவுக்கு எனக்கு வருது. நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து தையலுக்கும் சேர்த்து ஒரு 2 இன்ச் நம்ம விட்டுறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து கீழே தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க. ப்ளஸ் தையலுக்காக ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். சரியா? இப்போ இதில் தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரையணும். ஓகே. இப்போ இதில் வந்து நெக் வரைஞ்சிக்கலாம். இப்படி ரவுண்ட் நெக் கொடுத்துக்கலாம். டிசைன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பாக்கழுத்தோ ஸ்டார் நெக்கோ எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கட் பண்ணும்போது இந்த எல் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? ஏன் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இது 32 சைஸ் ப்ளவுஸு, ரொம்ப அவங்க லீனாக இருப்பாங்க. அதனால தான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுவே 34, 36, 38 போகுது அப்படின்னா நீங்கள் 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். சரியா? 40 சைஸையும் தாண்டுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹைட்டு வந்து 5 இன்ச்சு, 5ல் பாதி 2.5 இன்ச். ஓகேவா? இதோட சென்டர் பாயிண்ட்டு இந்த இடம். ஓகேவா? இதிலேருந்து இந்த ஜாயிண்ட் இந்த மார்க்கிங்க்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்புறம் இப்படியே ஒரு ரவுண்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்தாச்சா? இப்போ இந்த இடம் வந்து ஆம்கோல் சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ வந்தது? 7 இன்ச்சு. இப்போ 7 இன்ச்சு வந்து இதில் அளவு எடுக்கக்கூடாது. ஓகேவா? இது தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த ரவுண்டு. இப்போ நம்ம ரெடி அளவு எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நீங்கள் அளவு எடுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஆம்கோல் சுற்றளவு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அளவு எடுத்து பாருங்கள். சரியா? நீங்கள் வந்து சீம் அலவன்சஸ் எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ கேப்பில் தான் நீங்கள் வச்சு பார்க்கணும். சரியா? 7 இன்ச்சு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இந்த 7 இன்ச் வந்து ஓகேவா, இங்கேருந்து அளவெடுத்ததுனால எனக்கு 7 இன்ச் வருது. ஆனால் ரெடி அளவு நம்மளுக்கு 6.25 தான் வரணும். இங்கே நான் தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கேன்ல, அதிலேருந்து அளவெடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் அளவெடுத்தேன்னா எனக்கு 6.25 தான் வரும். சரியா? ஓகேவா? 6.25 தான் வரும். சரிங்களா? இந்த தையலுக்கு விட்டதையும் விட்டுடுங்க. சரியா? இங்கே தையலுக்கு விட்டதையும் விட்டுட்டு இங்கே இது தானே ரெடி அளவு, அங்கேருந்து அளவெடுங்க. சரியா? இப்படி கரெக்டாக அளவெடுத்துகிட்டே வாங்க. எனக்கு வந்து 6.25 வரணும். சரியா? ஓகே. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையலுக்கும் விட்டுருக்கிறதுல தான் நீங்கள் கட் பண்ணணும். சரியா? ரெடி அளவில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஒரு கட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நெக் பீஸ்க்கு அடித்து திருப்பும் போது என்ன ஆகும், இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல தையல் போயிடும். அப்போ ரெடி அளவு நம்மளுக்கு இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருக்கோமா, இப்போ தையல் போடும்போது என்ன ஆகும், நெக் பீஸ் கொடுத்து திருப்பும் போது இந்த இடத்துல தையல் வரும் 1/4 இன்ச் உள்ள.
அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல போயிடும். இப்போ ரெடி அளவு ஷோல்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே தூக்கி இதுக்கு மேலே போடுறேன். இப்படி நேராக போட்டோம்னா நேர் கட்டிங், இதையே இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸாக கொடுத்தோம்னா கிராஸ் கட்டிங், அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர் கட்டிங் வருது, கிராஸ் கட்டிங் வரவே மாட்டேங்குது, ஏனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சரியா? ஓகே, இப்போ வந்து பேக் பீஸை தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டரோட அளவு, சரியா, இந்த ஷோல்டரோட அளவு அப்படியே வரைஞ்சிக்குங்க. ஓகேவா? இந்த ஷோல்டரோட அளவை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த நெக்கோட அளவையும் ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாக வரையலை, பாதி அளவுக்கு வரைஞ்சிக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஆம்ஹோல் அளவு, சரியா, ஆம்ஹோல் அளவும் இதே அளவா அப்படின்னா கிடையாது, நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். இருந்தாலும் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடம் வந்து சைடு. ஓகேவா? இதுவுமே வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவானா அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் என்ன அளவு வருதோ அதுதான் நம்மளுக்கு. இப்போ இந்த பேக் பீஸை எடுத்துடலாம். ஓகேவா? ஷோல்ட்ரு, ஆம்ஹோலு, ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பாதி தூரம் வந்து இறக்கம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம், சரியா, முன்கழுத்து இறக்கம் வந்து எனக்கு 5.5 இன்ச். ஓகேவா? 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க, இதில் ஒரு ரவுண்ட் கொடுத்துக்குங்க. சரியா? இப்படி ரவுண்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து இந்த நெக்கிலேருந்து இந்த டாட்டோட அளவு, சரியா, ப்ளவுஸில் இருக்கும். நீங்கள் அளவு எடுத்தாலும் ஓகே தான். அளவு எடுக்கலை அப்படின்னா நான் எப்படி கட் பண்ணணும் சொல்கிறேன். இந்த ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டு டாட்டோட இறக்கம் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். சரியா? நான் வந்து 11.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை எதுலேருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த தையலுக்கும் விட்டதுலேருந்து அளவு எடுக்க வேணாம், இந்த ரெடி அளவுலேருந்து அளவு மார்க் பண்ணுங்கள். சரியா? டேப்பை வந்து இந்த ரெடி அளவில் வைங்க, மேலே தையலுக்கு விட்டதுலேருந்து எடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி அளவு தான் நம்ம எடுத்திருப்போம். சரியா? அப்போ இங்கேருந்து 11.5 இன்ச் எனக்கு எங்கே வருதோ மார்க் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து கீழே மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இந்த தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குங்க. சரியா? இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இப்படி இந்த லைன்லேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே இந்த அளவையும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஃப்ரண்ட்டு நெக் இறக்கம்ல இருக்குல்ல, இதிலேருந்து இந்த அளவு எவ்வளோ வருது, இப்போ 3.25 வருது. சரியா? எனக்கு எவ்வளோ வருது, 3.25 எந்த இடம் வருது, இந்த இடம் வருது. ஓகேவா? கீழே வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? இப்படி அளவு எடுத்தாலும் இந்த அளவு கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த டாட்டோட இறக்கத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணாலும் சேம் வந்து கரெக்டாக தான் வரும். சரியா? இப்போ இங்கே எதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் 3.25 தானே வந்தது. சரியா? 3.25 தான் வந்தது. நீங்கள் ஏன் இங்கே வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க 1 இன்ச் அப்படின்னா இந்த டாட் பிடிப்போம்ல, இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். இங்கே ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் ஆகிடும் நெக் வந்து தையல் போடும் போது. ஓகேவா? இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் போயிடும். இங்கே ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச். அப்போ என்ன ஆகும், டோட்டலாக 1 இன்ச் மைனஸ் ஆகும். அதனால தான் இங்கே 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி டாட்டோட அகலம், எந்த இடத்துல டாட்டோட சென்டர் பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம அளவெடுக்கணும். எனக்கு 2.25 இருந்தது. சரியா? 2.25 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? 2.25 மார்க் பண்ணிக்கிறேன்.
ப்ளஸ் வந்து டாட்டோட அளவு வந்து எனக்கு 1 இன்ச்சு தான் இருந்தது. ஏன்னா அது 32 சைஸ் ப்ளவுஸு. ரொம்ப வந்து குண்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க அவங்க. 1 இன்ச்சு ப்ளஸ் இன்னொரு டைம் வந்து இந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 டைம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து ரெண்டுமே வந்து இந்த டாட்டோட சைடு அளவு தான். சரியா? இதுக்கப்புறம் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் அளவு எடுத்துக்கணும். சரியா? அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துக்குங்க. இப்போ இந்த டாட்லேருந்து இந்த சைடு அளவு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 3.25 வருது. சரியா? உங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து 3.25 வந்தது. ஓகேவா? இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த இடம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குறையுது. இங்கே மேலே 2 இன்ச் விட்டுருக்கோம், கீழே வந்து எவ்வளோ வருது, 1.5 தான் வருது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிங்க, சாரிக்கு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. சரியா? இப்போ இந்த அளவுலாம் அளவு எடுக்கணுமானா கண்டிப்பாக அளவு எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த டாட்டோட அளவு குறையும் போது, டாட் பிடிக்கும் போது இந்த ஃப்ரண்ட்டோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? பேக் சைடு பீஸ் வந்து அகலமாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதோட அதான் சைடு ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், பேக் பீஸு ஃப்ரண்ட்டில் வந்து நகர்ந்து வர ஆரம்பிக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு லைன் போடுங்க. சரியா? இப்போ இந்த அளவுமே நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கீழேயும் வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ரெடி அளவு என்ன வருதோ அது அளவு ப்ளவுஸில் நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரியா? இப்போ டாட்டில் எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரியா? அடுத்து இந்த டாட்டோட இறக்கம் இருக்குல்ல, 11.5னா 11.5 தான் வைக்கணும். இங்கே வந்து 12.5 13 அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுற கிளாத்து பூரம் சுருங்கி வந்து இந்த இடத்துல நின்றுக்கும். இதுக்கு மேலே போகாது. இந்த இடத்துல அந்த ஆம்கோல் கிட்ட இப்படி சுருக்கமாக இப்படி பை மாதிரி விழுவ ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த இடம் எக்ஸ்ட்ராவும் வைக்கக்கூடாது, கம்மியாக வைக்கக்கூடாது. கம்மியாக வச்சாலும் என்ன ஆகும், இந்த பட்டி வந்து தையல் வந்து இந்த கப் ஷேப் மேலே ஏறி வரும். இல்லைன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்ட்ரு வந்து ஃப்ரண்ட்டில் நகர்ந்து வர ஆரம்பிச்சிடும். சரியா? இந்த சென்டர் டாட்டோட இறக்கம் கரெக்டாக வைங்க. அடுத்து ஆம்ஹோல் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பேக்கோட அளவு அப்படியே ஃப்ரண்ட்டில் வருமானம் கிடையாது. ஓகேவா? இப்படி போடணும். சரியா? இப்போ பேக்கில் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த சென்டர்லேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். பேக்கில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதை விட ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இப்படி வளைவு கொடுங்க. சரியா? வளைவு கொடுத்துக்குங்க. இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் அர்க்காத் வந்து சென்டராக வராது. சரியா? ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டாக வராது. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி வந்து மார்க் பண்ணணுமா, கிளாத் விடணுமா அப்படின்னு டவுட் இருக்கும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டோட ஆம்கோலையும் நீங்கள் அளவு எடுக்கணும். அளவு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். சரியா? ஓகே. இப்போ இப்படி அளவு எடுக்கிறேன். எனக்கு 6.5 இன்ச் வருது. பேக்கில் வந்து 6.25 வந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது, 6.5 இன்ச் வருது. அப்போ 1/4 இன்ச் வந்து கம்மியாக வருது. இப்போ இதில் வந்து இந்த டாட்டாக வைக்கிற இடத்துல தான் நம்ம தையல் போடுவோம். சரியா? இந்த இடத்துல தான் நம்ம தையல் போடுவோம். இது பேக் பீஸோட அளவு, இது ஃப்ரண்ட் பீஸோட அளவு. ஓகேவா? இப்போ இந்த டாட்டாக போட்டிருக்க இடத்துல நம்ம இப்படி டேப்பை வச்சு அளவிடுங்க. மேலே தையலுக்கு விட்டதில் அளவெடுக்க வேண்டாம், ரெடி அளவுலேருந்து அளவெடுங்க. ஏன் அப்படின்னா ப்ளவுஸ் ரெடி அளவு தானே நம்மளுக்கு, அதிலேருந்து தான் நீங்கள் அளவெடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நகர்த்திட்டே வாங்க. எனக்கு 7 இன்ச் வருது. சரியா? ஏன் 7 இன்ச் வரணும், 6 இன்ச்சு தான் நம்மளுக்கு வரணும். 6.5 இன்ச்சு தான் வரணும். பேக்கில் 6.25 வந்து ஃப்ரண்ட்டில் 6.5 தான் வந்தது நம்மளுக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணணும், எனக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த டாட்லாம் இருக்குல்ல, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு வரும். அப்போ என்ன ஆகும், டாட்டோட அளவு பிடிக்கும் போது ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் முன்னே வரும். அது மாதிரி இருக்கிற ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க.
இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி கட் பண்ணிக்கணும். சரி, அப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து தேவையில்லை. சரி, அப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஜஸ்ட் ரவுண்டு வந்து அளவு எடுக்கிறோம்ல, இந்த அளவு வந்து 8 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த இடம் வந்து மாறக்கூடாது. இந்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறது வந்து மாறக்கூடாது. ஓகேவா? இந்த ஆம்கோலோட அளவு மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக வரலைன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஆம்கோலை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு எவ்வளோ வரணும்? 6.25 வரணுமா? இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? 6.5 வந்திருக்கு. அப்படின்னா நான் வந்து இங்கே அளவு எடுக்கணும். நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக இங்கே அளவு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்படி அளவு எடுக்கிறோம் அப்படின்னா 6, 6.5 வருது. ஆனால் எனக்கு 6.25 வரணும். கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இதையே அப்படி கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே வந்து தள்ளி பாக்ஸ் போட்டுட்டு, ஓகேவா, இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுட்டு, இப்போ இந்த எல் மாதிரி வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் சென்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆம்ஹோல் ரவுண்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அளவை கரெக்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கரெக்டாக வந்தால் கட் பண்ணணும். இப்போ இந்த அளவு வந்து கம்மியாக இருக்குது, அதிகப்படுத்தணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணுன்னா மேலே வந்து லைன் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து ரவுண்ட் இப்போ வரைஞ்சிங்க அப்படின்னா கம்மியாயிடும். அவ்வளோதான். சரியா? இந்த இடம் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அளவு என்றைக்குமே மாற்றக்கூடாது. சரியா? அதே மாதிரி ஸ்லீவ்லேயுமே அப்படி தான். கை சுற்றளவு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வரையலாம். சரியா? கை சுற்றளவை மட்டும் நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரைட் லைனை நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கணும். இந்த லைன் மட்டும்தான் நீங்கள் வந்து சரி பண்ணி வரைஞ்சிக்கணும். சரியா? அதேமாரி தான் ப்ளவுஸ்லேயுமே மார்பு சுற்றளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த ஆம்கோல் ரவுண்டை மட்டும்தான் மாற்றி இது பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிறேன். சரியா? இது சும்மா நான் லைன் போட்டது கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு. சரியா? இப்போ பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து நான் கட் பண்ண மாட்டேன். பட்டி பீஸ் என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது தான். சரியா? அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நான் சும்மா ஒரு டெமோ காட்டுறேன். ஓகேவா? பட்டியோட நீளம் வந்து எவ்வளோ வருது? ஓகே, இப்போ பட்டியோட அளவு வந்து எவ்வளோ வருது தெரியுமா? 6.5 இன்ச்சு. சரியா? 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டியோட வந்து கொக்கி பட்டி சைடு 2.25. ஓகேவா? இங்கே வந்து 3 இன்ச் வந்து சைடு வந்து 3 இன்ச் வந்தது. சரியா? இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் இல்லைன்னா ஒரு 3 இன்ச்சு. ஓகேவா? இது 32 சைஸ் ப்ளவுஸு. அதனால் ஒரு 2.5 இல்லைன்னா 2.25 இன்ச் இருந்தால் போதும். இதுவே 40 சைஸ் ப்ளவுஸுனால் இங்கே ஒரு 3 இன்ச் அளவுக்கு பார்த்துக்கோங்க. 3 இன்ச்சு 3.5 இன்ச் அளவுக்கு பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே கீழே வந்து ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பெண்ட் கொடுங்க. ஓகேவா? இப்படி பெண்ட் கொடுத்தாவே போதுமானது. சரியா? இதுதான் பட்டியோட அளவு. மேலே வந்து தையலுக்கும் சேர்த்து ஓகேவா, இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து கட் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். சரியா? நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கொக்கி பட்டி வி பட்டி இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். சரியா? இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பட்டிக்கான பீஸ். ஓகேவா? இது வந்து கொக்கி பட்டி வி பட்டிக்கு இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஓகே, பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு. ஓகேவா? ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். கொக்கி பட்டி வி பட்டி
இது பட்டி பீஸ். ஓகேவா? இது இருந்தாவே போதுமானது. மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பட்டிக்கு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்லீவில் வந்து எது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவில் வந்து என்ன அப்படின்னா இந்த அளவு மாறாது, இந்த அளவு மட்டும்தான் மாறும். சரியா? இந்த அளவும் சென்டராக ஒரே இடத்துல வரணும். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாடி பீஸ்லேயுமே அதே மாதிரி தான். ஜஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கணும். ஆம் ஹோல் ரவுண்டு தான் மாறி வரும். சரியா? ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி பார்க்கணும். சரியா? வேறு ஒன்றுமே வந்து நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஆம் ஹோல் ரவுண்டு மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இல்லைனா ஸ்லீவ் வந்து சுருக்கம் வரும், ஷோல்ட்ரு ஃபால் ஆகும். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸில் மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக். ஓகேங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.